வணக்கம். உங்கள் வீட்டில் தீரக்கூடிய அல்ல தேவைப்படக்கூடிய எந்த பொருளாக இருக்கட்டும், சிப்ஸ் தேவையா, மேகி தேவையா, கோல்ட்ரிங்க் தேவையா, அல்ல உணவுப் பொருள்கள் தேவையா, பிரியாணி, தோசை, இட்லி, எதுவாக இருந்தாலும், சாண்ட்விச், சப்வே, கேஎஃப்சி, மெக்டானல்ட்ஸ், டொமினோஸ், இதை தாண்டி உங்கள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள், தொடப்பத்திலிருந்து தொடங்கி எண்ணெயிலிருந்து தொடங்கி பருப்பு வகைராக்கள், காய்கறி, பழங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வீட்டிற்கு 10 நிமிடத்திற்குள்ளேயே நாங்க டெலிவர் செய்வோம் என்கிற அந்த அற்புதமான இந்த அப்ளிகேஷன்ஸ். ஜெப்டோ, இன்ஸ்டாமார்ட், பிளிங்கெட், பிக் பாஸ்கெட், இது போன்ற மிகப்பெரிய கார்ப்பரேட் கடைகள். இந்த கார்ப்பரேட் கடைகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான சின்ன சின்ன கடைகளை எப்படி அழித்து வருகிறது, எந்த அளவில் எத்தனையோ நபர்களுக்கு சேரக்கூடிய அந்த வேலையை பறித்து வருகிறது. இதையும் தாண்டி உங்களை எப்படி அவர்கள் ஏமாற்றி வருகிறார்கள், உங்களுடைய சோம்பேறித்தனத்தை வைத்து எப்படி அவர்கள் பணம் பார்த்து வருகிறார்கள். ஆமா, உங்களுடைய சோம்பேறித்தனம். வீட்டிலிருந்து கடைக்கே போகாமல் ஒரு சில பட்டனை அமைக்கி இன்டர்நெட்டை வைத்து வீட்டிற்கு அனைத்துமே வர வைக்கலாம் என்கிற அந்த போதையில் நீங்க இருக்கிறீர்கள். ஆனால் அந்த போதைக்காக எவ்வளவு நீங்க ஏமாற்றப்படுகிறீர்கள் என்று உங்களுக்கு புரிகிறதா? இந்த பதிவில் இந்த அனைத்து கார்ப்பரேட் கம்பெனிகள் செய்யக்கூடிய அத்துமீறல்களை மட்டுமல்ல, அவர்கள் செய்யக்கூடிய திருட்டு வேலையை இன்னைக்கு நாம் எக்ஸ்போஸ் செய்ய போகிறோம். வீட்டில் மேகி கிடையாதா? வந்துவிடும். இரவு 12 மணி ஆகிவிட்டது. சிகரெட் தேவையா? வந்துடும். டைப்பர் இல்லையா? வந்துடும். என்னதான் தேவை உங்களுக்கு? அனைத்துமே இருக்கிறது. ஆனால் இந்த அனைத்துமே உங்களுடைய வீட்டை தேடி வருவதற்கு பின்னாடி எவ்வளவு ரூபாயை நீங்க இழந்து வருகிறீர்கள், எந்த அளவில் இவர்கள் ஏமாற்றி வருகிறார்கள் என்கிற அனைத்துமே ஆதாரபூர்வமாக உங்களுக்கு நாங்க எடுத்துக்காட்ட போகிறோம். இந்த பதிவில் எந்த அளவில் இந்த நாட்டிற்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் அவர்களுடைய வயிற்றில் இது போன்ற கார்ப்பரேட் நபர்கள் ஏறி மிதிக்கிறார்கள் என்கிற அந்த விஷயத்தை மட்டும் நீங்க புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த நாட்டுடைய மிக பெரிய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய, பொருளாதாரத்திற்கு தூணாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராசரி ஷாப்ஸ், மல்லிகை கடைகளில் வேலை பார்க்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம் அனைத்தையுமே இந்த பதிவில் நீங்க புரிந்து கொண்டீர்கள். உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் நீங்க ஏமாற்றப்படுகிறீர்கள். ஒரு அப்ளிகேஷன் ஜெப்டோவை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்ல பிளிங்கெட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இவர்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி? 10 நிமிடத்திற்குள் லாஸ்ட் மினிட் ஷாப்பிங், கடைசி நிமிடத்தில் எதை நீங்க விட்டுவிட்டீர்களோ அது கூட உங்களுக்கு வந்து கிடைத்துவிடும். 6 நிமிடத்திலிருந்து 7 நிமிடத்திற்குள் உங்களுடைய டோர் பெல் அடிக்கும். அதாவது டாய்லெட் போயிட்டு திரும்பி வருவதற்குள்ளேயே ஆர்டர் பிளேஸ் செய்து, டாய்லெட் போயிட்டு திரும்பி வருவதற்குள்ளேயே அந்த பொருள் உங்களுடைய வீட்டிற்கு வந்துவிடும். அந்த அளவில் உங்களை போதைக்கு எப்படி அடிமையாக்குவார்களோ அதே போன்று இது போன்ற அப்ளிகேஷன்களுக்கு உங்களை அடிமையாக்கி விட்டார்கள். ஆனால் கடையில் போய் வாங்குவதை விட எந்த அளவில் டிஸ்கவுண்ட் என்கிற பெயரில் உங்களிடமிருந்து இவர்கள் பணத்தை கறக்கிறார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். இந்த ஸ்கிரீனை பாருங்க. உங்களுடைய ஸ்கிரீனில் நீங்க பார்க்கக்கூடிய அந்த லிஸ்டை பாருங்கள். இது ஜெப்டோவில் நாங்க பிளேஸ் செய்த ஒரு ஆர்டர். 2-3 உதாரணத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். இந்த ஆர்டர்ல நீங்க பார்த்தீர்கள்னா ஹல்திராமுடைய ஒரு ப்ராடக்டை போட்டிருந்தோம். ராய், இந்த மசாலா வகைரால போடக்கூடிய அந்த விஷயம். ராஜ்தானி மோட்டா போஹா ஒன்று போட்டோம். பீனட்ஸ், கடலை, அது போட்டோம். 1 கேஜி போன்று 2 பார்லேஜி பிஸ்கட்ஸ்களை போட்டோம். எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தால் 701 ரூபாய் பில் வந்தது. சரி, டிஸ்கவுண்ட்டும் கிடைச்சிருக்கு. மொத்த எம்ஆர்பி 959 ரூபாய். அதிலிருந்து நமக்கு டிஸ்கவுண்ட் போக கிடைத்த பில் 701 ரூபாய். இதுல டெலிவரி சார்ஜ் ஒரு 30 ரூபாய் போட்டிருக்காங்க. நோ சர்ச் ஃபீஸ், எந்த விதமான சர்ச் ஃபீஸும் கிடையாது. சாதாரணமாக நீங்க பார்த்தீர்கள்னா, நீங்க இது போன்ற அப்ளிகேஷன்ஸ்களில் பொருட்களை வாங்கும்போது டிஸ்கவுண்ட் எழுதியிருக்கும். பெரிதளவில் நீங்க கணக்கெல்லாம் போட்டு பார்க்க மாட்டீங்க. இப்போ நாங்க இதை கால்குலேட் செய்து பார்த்தோம்.
கால்குலேட்டரை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த அமௌண்ட்டெல்லாம் நீங்களும் உங்களுடைய கால்குலேட்டரில் பதிவிடலாம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் எப்படி அந்த கால்குலேஷன் வருதுன்னு. அதாவது 29 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட், பீனட் கடலை 101 ரூபாய், ராஜ்தானி போகா ஒரு 55 ரூபாய். இப்படியெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது வெறும் 590 ரூபாய் மட்டுமே இந்த ஒட்டுமொத்த பொருட்களுக்கான விலை. ஆனால் இவர்கள் போட்டது டிஸ்கவுண்ட் கழித்து 701 ரூபாய் மட்டுமே. 590 ரூபாய் எங்கே, 701 ரூபாய், அதுவும் டிஸ்கவுண்ட் கழித்து. சிந்தித்து பாருங்கள், 111 ரூபாய் உங்களிடமிருந்து அதிகமாக வாங்குகிறார்கள். இது மட்டுமல்ல, வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக டெலிவரி சார்ஜ் என்கிற பேரில் ஒரு 30 ரூபாய். அப்போ 141 ரூபாய். நீங்கள் சரி, ஒரு டெலிவரி சார்ஜ் நீங்கள் 30 ரூபாய் கொடுத்துடலாம். பட் நீங்கள் எந்த எம்ஆர்பியை எடுத்து காட்டினீர்களோ அந்த எம்ஆர்பி வழியாகவே பார்க்கும்போது கால்குலேஷனை விட கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய் தாண்டுகிறது இவர்களுடைய கணக்கு. அப்போ ஜிஎஸ்டி போட்டார்களா இல்லை டாக்ஸ் போட்டார்களா என்று பார்க்கும்போது இதே அப்ளிகேஷனில் போய் டவுன்லோட் இன்வாய்ஸ்னு வரும். ஏதோ 18% ஜிஎஸ்டி போட்டாங்கன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும் இதற்குள்ளே இருக்கக்கூடிய ஹிடன் சார்ஜஸ்ங்கிற பேரில் நீங்கள் பாருங்கள். ஹல்திராம் புஜியாவுடைய விலை நம்ம போட்டது அப்படியே எழுதியிருக்கு. அதில் ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி எல்லாமே போட்டு கூட்டி கழித்து ஒரு 50 ரூபாய் 66 பைசா. நாம் போட்ட கணக்கு 586 ரூபாய் இங்கே கரெக்டாக வருது. ஆனால் அதுக்கப்புறம் ஹிடன் சார்ஜஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஷ் ஹேண்ட்லிங் ஃபீஸுங்கிற பேரில், அதாவது கேஷ் ஆன் டெலிவரின்னு போட்டோம், அதுக்காக 5 rupees and 56 பைசா, 5 ரூபாய் 56 பைசா. டெலிவரி ஃபீஸுங்கிற பேரில் 33.32 பைசா. ப்ராசஸிங் ஃபீஸ் இன்க்ளூடிங் டாக்ஸஸ் இட் சீம்ஸ் 38 rupees 88 பைசா. ஹேண்ட்லிங் ஃபீஸுங்கிற பேரில் 72.22. ரவுண்ட் ஃபிகர், ரவுண்ட் ஆஃபும் பண்ணிடுறாங்க, 35 பைசா ரவுண்ட் ஆஃப். எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீர்கள்னா 737 rupees. 586 ரூபாய் ஒரு பொருள். மளிகை கடையில் நீங்கள் போய் வாங்கக்கூடிய அந்த பொருளுக்கான விலை 586 ரூபாய். ஆனால் இவர்கள் உங்களிடமிருந்து வசூலிக்கக்கூடிய விலை 737 ரூபாய். எங்கே இருந்தது கேஷ் ஹேண்ட்லிங்கிற ஃபீஸ்? எப்படி இந்த டெலிவரி ஃபீஸ், எப்படி இந்த ப்ராசஸிங் ஃபீஸ், எப்படி இந்த ஹேண்ட்லிங் ஃபீஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் தான் கார்ப்பரேட் அளிக்கக்கூடிய அந்த கொள்ளை. ஜெப்டோடைய ஹிடன் சார்ஜஸ் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஹேண்ட்லிங் ஃபீஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க, ப்ராசஸிங் ஃபீஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஹேண்ட்லிங் ஃபீஸ் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி போட்டோமா, அந்த கேஷ் ஆன் டெலிவரிக்காக ஒரு 5% ஹேண்ட்லிங், உங்களுடைய பணத்தை ஹேண்டில் செய்வதற்காக ஒரு பர்சன்டேஜ். ப்ராசஸிங் ஃபீஸ்னு போட்டிருக்காங்க, ப்ராசஸிங் ஃபீஸுக்காக ஒரு தொகை, டெலிவரி சார்ஜ் தனியாக, கேஷ் ஹேண்ட்லிங் ஃபீஸ் தனியாக. அனைத்துமே நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது 701 ரூபாய் இவர்கள் உங்களிடமிருந்து வாங்கியுள்ளார்கள். அப்போ சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் உங்களை ஏமாற்றி வருகிறது. த எக்கனாமிக் டைம்ஸை சார்ந்த திஷா ஆச்சாரியா ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார். ரொம்பவே டீட்டெயில்டான ஆர்டிக்கல். இ-காம் ஆர்டர்ஸ் ஆர் பிகமிங் மோர் ஃபீஸிபிள். இ-காமர்ஸ் இது போன்ற 10 நிமிட ஜெப்டோ, ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், பிளிங்கெட், பிக் பாஸ்கெட் இது போன்ற அப்ளிகேஷன்ஸ்கள் உங்களை ஒரு போதைக்கு அடிமையாக்கி உங்களிடமிருந்து ஹிடன் சார்ஜஸ்களை எப்படி வசூலிக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இது ஒரு பக்கம். இப்போ இதற்கான இன்னொரு பக்கத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். எந்த அளவில் இந்த இ-காமர்ஸ் சைட்ஸ்கள், இ-காமர்ஸால் இந்தியாவை சார்ந்த பல மளிகை கடை, அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதை நீங்கள் பார்த்தீர்கள்னா பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஸ்விக்கி, ஜெப்டோ, இன்ஸ்டாமார்ட், பிளிங்கெட், ஜொமேட்டோ இது போன்ற கம்பெனிகள் வந்ததற்கு பின்பு நகரப்புறங்களில் படித்த பட்டதாரிகளுக்கு அந்த டெலிவரி வேலை வேணால் கிடைத்திருச்சு. ஆனால் அதற்கும் மேலே எந்த அளவில் இந்த நாட்டிற்கு ஏற்படக்கூடிய அந்த நஷ்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள் உங்களுக்கு புரிய வரும். இந்த சின்ன சின்ன மளிகை கடைகள் இந்த நாட்டுடைய முதுகெலும்பு. ஏன்னு நீங்கள் பாருங்கள், உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில்
ரீட்டெயில் மார்க்கெட் எங்கன்னா அது இந்தியாவில் தான் இருக்குது. அதனால தான் இந்த பெரிய பெரிய கம்பெனிலாம் அந்த அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து இது போன்ற 10 நிமிடம் 5 நிமிடம் அப்ளிகேஷன்ஸ்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்து வருகிறார்கள். சரி, இந்த நாட்டுடைய ஜிடிபியிலிருந்து 10% இந்த நாட்டு ரீட்டெயில் இண்டஸ்ட்ரி இருக்கிறது. 8% ஒர்க் ஃபோர்ஸ் வேலைவாய்ப்பை இந்த மளிகை கடை வழியாக உங்களுக்கு கிடைக்கிறது. 12 million grocery retail stores are there. 2025 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 1,20,00,000 மளிகை கடைகள், சின்னம் பெரிது, சூப்பர் மார்க்கெட் அல்ல உங்கள் சந்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குட்டி குட்டி கடைகள் எல்லாத்தையுமே சேர்த்தீர்கள்னா 1,20,00,000. இதில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் 8 கோடி. 95% இதே போன்ற சின்ன சின்ன மளிகை கடைகள் வழியாக தான் இந்த பிஸ்னஸ் இன்னைக்கும் ஜென்ரேட் ஆகி வருகிறது. அதாவது இந்த ட்ரெடிஷ்னல் முறையை தான் இன்னைக்கும் மக்கள் நம்பி வருகிறார்கள். ஆனால் அந்த மார்க்கெட்டை கேப்சர் செய்வதற்காக டிஸ்கவுண்ட்கள், அந்த டிஸ்கவுண்ட் என்கிற பேரில் எப்படி நான் உங்களுக்கு ஹிடன் சார்ஜஸ் எடுத்து காட்டினேன், அதே போன்று உங்களை ஏமாற்றக்கூடிய வேலையும் இவர்கள் பார்த்து வருகிறார்கள். சூப்பர் மார்க்கெட் அண்ட் ஹைப்பர் மார்க்கெட் 4%, அதாவது இந்த டிமார்ட், ரிலையன்ஸ் மார்ட், இது போன்ற சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட் இதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீர்களா வெறும் 4% தான். 1% இஸ் ஆன் தீஸ் இ காமர்ஸ். ஒரே ஒரு சதவீதம் தான் இந்த இ காமர்ஸ். ஆனால் வரக்கூடிய இன்னும் ஒரு 3 வருடத்தில் இப்போ 1% இருக்கக்கூடியதே இ காமர்ஸ் பிஸ்னஸ் 30% வளர இருக்கிறது. 30% they are going to capture this market. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய grocery ரீட்டெயில் மார்க்கெட்டுடைய ப்ரொஜெக்டட் இன்கம் வருமானம் 85.46 ட்ரில்லியன் இந்தியன் ருபி, அதாவது 91.85 லட்சம் கோடி ரூபாய்க்கான இந்த மொத்த மார்க்கெட். யூஎஸ்டியில் பார்த்தீர்கள்னா 1.1 ட்ரில்லியன். இந்தியா இஸ் a 4 ட்ரில்லியன் எக்கனாமி. அதிலிருந்து 1.1 ட்ரில்லியன் 2030 வரை இந்த சந்தை, இந்த மார்க்கெட் வளர்ந்து விடும் என்கிற ஒரு கணக்கையும் எடுத்து காட்டுகிறார்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா கிராசரி, அதாவது இந்த மளிகை கடைகளை நடத்தக்கூடிய நபர்கள் யார்? சாதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா இது ஒரு குடும்பமாக சேர்ந்து நடத்தக்கூடிய கடைகளாக இருக்கும். அப்பா, அம்மா, தம்பி, தங்கை எல்லாருமே அந்த கடையில் உட்காந்துருப்பாங்க. அதை தாண்டி ஒரு சில நபர்களுக்கு வெளியிலிருந்து வேலையும் இவர்கள் போட்டு கொடுப்பார்கள். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீர்கள்னா 80 மில்லியன் 8 கோடி மக்கள் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் இந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து நேரடியாக 4 கோடி 40 மில்லியன் 4 கோடி சின்ன சின்ன கடைகள் வழியாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. 4 கோடி மக்களுக்கு கிட்டத்தட்ட 10-12 மில்லியன், 1 கோடியிலிருந்து 1.25 கோடி குடும்பங்கள் இதை வைத்து பொழைத்து வருகிறார்கள். அவ்வளோ பெரிய எண்ணிக்கை. ஆனால் அதை சிதைக்கக்கூடிய வேலை யார் பார்க்கிறார்? இது போன்ற பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள். கார்ப்பரேட் நிறுவனங்களை நீங்கள் பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஒரு பல்ப் வாங்கினீங்கன்னா இன்னொரு பல்ப் ஃப்ரீ, 1/2 கிலோ சக்கரை வாங்கினீங்கன்னா 1/4 கிலோ ஃப்ரீ, 100 ரூபாய்க்கு காய்கறி வாங்கினீர்கள்னா 10 ரூபாய்க்கு அந்த தக்காளி ஃப்ரீ. அந்த ஃப்ரீ 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 என்கிற மோகத்தில் மக்களும் வாங்கி வருகிறார்கள். ஆனால் இதே பொருளை நீங்கள் கடையில் போய் வாங்கும்போது நான் காட்டிய அந்த இன்னொரு எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு காட்டுகிறேன், அதை நீங்கள் பாருங்கள். இது வந்து 2வது ஆப்ஷன், அதை நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம zepto.comல போய் நமக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருட்களை வாங்க பார்க்கலாம். ஜீரகம் ஒரு பாக்கெட் போட்டுடலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டர்மரிக் மஞ்சள் தூள் ஒரு பாக்கெட் போட்டுடலாம். அதே மாதிரி கியூமன் சீட் அது போட்டுடலாம். இன்னொரு சில பொருட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ், வீட்டுக்கு தேவையான பிஸ்கெட்ஸ் போட்டுடலாம். ஸோ பிஸ்கெட்டில் பார்லேஜி ஆட் பண்ணிடலாம். ஒரு சில கொஞ்சம் விலை அதிகமான பிஸ்கெட்லாம் ஆட் பண்ணி பார்ப்போம். இனி ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ சீனி, சர்க்கரை, சுகர், இப்போல்லாம் நாட்டு சர்க்கரை நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அது ஒரு நாட்டு சர்க்கரை ஒன்று போட்டுடலாம். இப்போ ஒரு 10-15 ஐட்டம் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். உப்பும் போட்டுக்கலாம். சரி, உப்பையும் சேர்த்தாச்சு. காய்கறி வகைரா, வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாச்சு. கேரட்டு, கத்திரிக்காய், தக்காளி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 35 ரூபா போட்டு அதில் டிஸ்கவுண்ட் போட்டு 17 ரூபா. கடையில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கிடைக்கும். உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் வாங்கிடலாம். சின்ன வெங்காயம், காலிஃப்ளவர், பாவக்காய், முருங்கைக்காய். சரி, இது எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிடலாம். இப்போது இது எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீர்கள்னா 1881 ரூபா இது வருது மொத்தம் டு பே. இப்போ நீங்கள் பாருங்கள், இதை கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். மொத்தம் 1789 ரூபா 90 ரூபாய்னு வச்சுக்கோங்க. இதில் 1881 ரூபாய் இவர்களுடைய கால்குலேட்டட் ஃபீஸ். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன், டெலிவரி ஃபீஸு, அந்த ஃபீஸு, இந்த ஃபீஸ்னு போட்டு இன்னொரு 50 ரூபா சேர்த்து போட்டுருவாங்க. இந்த எக்ஸாம்பிளை பார்த்தே உங்களுக்கு புரிந்திருக்கும் எந்த அளவில் உங்களை ஏமாற்றக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். இப்போது இந்த ஒட்டுமொத்த கிராசரி மார்க்கெட்டு எந்த அளவில் வேலைவாய்ப்பு உருவாகி இருக்கிறது, எந்த அளவில் வேலைவாய்ப்பை இழந்து வருகிறார்கள், அதையும் நீங்கள் பார்த்து வரீங்க. ஸ்டோர் ஓனர் அண்ட் ஃபேமிலி ஒர்க்கர்ஸ், அதாவது குடும்பத்திற்குள்ளேயே இந்த மளிகை கடைகள் இயங்கி வருகிறது. டெலிவரி அண்ட் லாஜிஸ்டிக், இதுவும் அவர்கள் தான் பார்த்து வந்தார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீர்கள்னா இது போன்ற பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ்கள் வந்து அதை அவர்கள் சீர்குலைக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள். சப்ளை செயின் ரோல் எந்த அளவில் இப்போது இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறது. அக்ரிகல்ச்சர் லிங்க் எல்லாமே இந்த சின்ன சின்ன மளிகை கடைகளை வைத்து தான் இருக்கும். ஒரு விவசாயி அவர்கள் தோட்டத்தில் விளையக்கூடிய காய்கறிகள் அது நேரடியாக இந்த சின்ன சின்ன கடைகளுக்கு போகும். அங்கிருந்து டைரெக்டாக சந்தைக்கு வந்துவிடும். ஆனால் இது போன்ற ஜெயின்ஸ்கள் வந்து எந்த காய்கறி 20 ரூபாய் கிலோன்னு நீங்கள் வாங்கி வந்தீர்களோ இவர்களால் அது 80 ரூபாய் 100 ரூபாயாக உயர்ந்து விட்டது. அரை கிலோ தக்காளி நீங்கள் பாருங்க, இதே வெப்சைட்களில் 30 ரூபா 40 ரூபா. சந்தைக்கு போய் பாருங்க, கடைக்கு போய் பாருங்க, 1 கிலோ தக்காளியே நீங்க ஒரு 20-30 ரூபாய்க்கு வாங்கிடலாம். இன்னும் சொல்ல போனால் 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 6 கிலோ 5 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் இந்த கடைகளில் அரை கிலோ தக்காளி 24, 25 ரூபாய், 30 ரூபாய், 1 கிலோ 60 ரூபாய். அப்போ இந்த பணம் அந்த ஏழை வியாபாரிக்கு போய் சேர்கிறதா, அந்த விவசாயிக்கு போய் சேர்கிறதானா? கிடையாது. இந்த அனைத்து பணமுமே இது போன்ற ஏமாற்றுக்காரர்கள் கிடைக்கிறது. சரி, ஏன் இந்த ஏமாற்று வேலை நடக்கிறது? கோடிக்கணக்கான ரூபாய் இவர்கள் இன்வெஸ்டர்ஸ்களிடமிருந்து வாங்கிட்டார்கள். 1 வருடம் போனது, 2 வருடம் போனது. ப்ராஃபிட் எங்கே? ப்ராஃபிட்ல தான் போகலையே. அப்போ பணத்தை போட்ட நிறுவனங்கள் எங்களுடைய பணத்தை திருப்பி கொடுக்கும்படி அவர்கள் கேட்கும்போது இவர்கள் மக்களிடமே கணக்கை தவறாக காட்டி உங்களிடமிருந்து அந்த பணத்தை வசூலித்து தன்னுடைய நஷ்டங்களை சரிபார்க்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள். அர்பன் ஏரியாவாக இருக்கட்டும் அல்ல ரூரல் ஏரியாவாக இருக்கட்டும், 10 minutes என்கிற இந்த வார்த்தையை வைத்து உங்களுடைய சோம்பேறித்தனத்தை காரணம் காட்டி உங்களிடமிருந்தே பணத்தை வசூலிக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள் இந்த நபர்கள். ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் எவ்வளோ முக்கியம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே நீங்கள் நேரடியாக கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்குங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் அவர் ஒவ்வொரு ரூபாய் அப்படி தவறுதலாக இந்த மாதிரி கணக்கில் தப்பு வந்துருச்சுன்னா கூட ஏதோ கால் சென்டரில் நீங்கள் கால் செய்து இந்த மாதிரி நாங்கள் இதெல்லாம் ஆர்டர் பண்ணோம், இதெல்லாம் தவறாக இருக்குது, இது சரியாக வரல, எங்களுக்கு 100 ரூபாய் அதிகமாக, அப்படியெல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதான் ஹிடன் சார்ஜஸ் போட்டிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸ். எதற்காக ப்ராசஸிங் ஃபீஸ்? ஹல்திராம் ஸ்டோருக்கு போய் நீங்கள் ப்ராசஸ் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறீர்களா? கேஷ் ஹேண்ட்லிங் ஃபீஸ். ஏதோ பணம் கீழே கொட்டிடும், அந்த பணத்தை வந்து நீங்கள் பத்திரமா எடுத்துகிட்டு போகணும் போன்ற அந்த விஷயம், அந்த கட்டுக்கதை. இது எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது இன்னொரு பக்கம் இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்க்கு வந்து விடலாம். அதாவது ஸ்விக்கி, ஜொமேட்டோ. பசிக்குதே, டப்புன்னு நம்ம போய்
ஒரு இட்லி வாங்கிடலாம், ஒரு பிரியாணி வாங்கிடலாம். நைட் 2 மணியாக இருந்தாலும் பிரியாணி வீட்டுக்கு வந்துடும். சாதாரணமாக நீங்கள் பார்க்கும்போது ஜொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற நிறுவனங்கள் கடைக்காரர்கிட்ட இருந்து 17% 25% கமிஷனாக வாங்குவது ஒரு வழக்கமான விஷயம். இப்போ சமீபத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 40% வரை ஜிஎஸ்டி, டாக்ஸ் அதெல்லாம் போட்டு 40% வரை கடைக்காரர்களிடமிருந்து அந்த பணவேட்டை இவர்கள் செய்து வருகிறார்கள். அப்போ அந்த 40% அதுவும் நீங்க தான் பே பண்றீங்க. எப்படின்னு நீங்க பாருங்க. ஸ்விக்கி 17 to 25% plus GST, Zomato 15 to 22% plus GST. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் ஃபீஸ் என்கிற பேர்ல 18% plus 10 rupees, Zomato 10 rupees, 10 to 15 rupees for the future development. ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்தீர்களா? அதாவது நேரடியாக கடைக்கு போய் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நீங்கள் பிரியாணி வாங்குவதற்கும் தோசை வாங்குவதற்கும் இந்த மாதிரி ஆன்லைன் ஜாயிண்ட்களிடமிருந்து ஆர்டர் போட்டு வாங்குவதற்கும் எவ்வளவு வித்தியாசம். அதை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோவை நாங்கள் பார்க்கும்போது 10% 50% வரை நீங்கள் அதிகமாக கொடுக்கிறீர்கள். அதாவது ஒரு பிரியாணி பொட்டணம் 100 ரூபாய் நேரடியாக கடைக்கு போய் வாங்கினீர்கள் 100 ரூபாயாக இருந்தால் இது போன்ற ஆன்லைனில் போய் வாங்கும்போது 150 ரூபாய், அதற்கு மேலே டெலிவரி சார்ஜ், ஹேண்ட்லிங் சார்ஜ், ப்ராசஸிங் ஃபீஸ், கேஷ் ஹேண்ட்லிங் சார்ஜ், அது இது எல்லாத்தையும் போட்டு 150 ரூபாய் பில்லை போட்டு 250 ரூபாய் உங்களிடம் வாங்குவார்கள். அதாவது 100 ரூபாய்க்கான பொருள் தான். உங்களுடைய சோம்பேறித்தனத்திற்காக நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க? 150 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறீர்கள். அதில் டிஸ்கவுண்ட் கூப்பன், இன்னும் டிஸ்கவுண்ட் கூப்பனுக்கான இன்னொரு வேடிக்கை 80 ரூபாய் டிஸ்கவுண்ட்னு போடுவோம். அந்த 80 ரூபாய் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஏற்கனவே நீங்கள் கொடுத்த எக்ஸ்ட்ரா காசு தான் குறைச்சிருப்போம். ஏற்கனவே நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை 150 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறீங்க. அதுலேருந்து ஒரு 80 ரூபாயை கழித்து அதுலேருந்து ஒரு 80 ரூபா உங்கள்கிட்ட அதிகமாக வாங்குறோம். அதுக்கும் ஒரு ஜிஎஸ்டி, அதற்கும் ஒரு டாக்ஸ், அதற்கும் ஒரு சர்சார்ஜ், அதற்கும் ஒரு டெலிவரி ஃபீஸ். கமிஷனை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே கூறியபடி 30% 35% வரை எல்லாத்தையுமே சேர்த்து டாக்ஸ், அவங்களுடைய கமிஷன் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து 30 to 35%. பேக்கேஜிங் சார்ஜஸ் என்கிற பேரில் 5 to 10 ரூபாய், 15 ரூபாய், ஒரு சில விஷயங்கள் 25 ரூபாய் கூட வாங்குகிறார்கள். பிளாட்ஃபார்ம் ஃபீஸுங்கிற பேரில் 18%, டெலிவரி ஃபீஸுங்கிற பேரில் 30 to 40 ரூபாய். ரெஸ்டாரண்ட் ஃபண்டட் டிஸ்கவுண்ட், அதாவது அந்த டிஸ்கவுண்ட்டுங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்கவுண்ட்டும் அந்த ரெஸ்டாரண்ட் அந்த கடைக்காரர் மேலே இந்த நபர்கள் போட்டு விடுகிறார்கள். அதாவது தன்னுடைய வருமானத்திலிருந்து ஒரு நயா பைசா குறையக்கூடாது, மக்கள் அந்த செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்ல அந்த கடைக்காரர், ஏழை கடைக்காரர் அந்த செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜிஎஸ்டி மற்றும் டாக்ஸஸ் வழியாக ப்ரமோஷன் காஸ்ட் என்கிற பெயரில் மாதம் 5000 to 10,000 ரூபாய் ஒவ்வொரு கடைக்காரர் அவருடைய பில்களிலிருந்து இவர்கள் வசூலிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். ஆக மொத்தம் கடைக்காரரும் தன்னுடைய லாபத்திலிருந்து அந்த பணத்தை கொடுக்க மாட்டார். அப்போது ஒரு 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பிரியாணியை நீங்கள் 250 ரூபாய் கொடுத்து வாங்கும்போது கடைக்காரருக்கு ஏற்படக்கூடிய நஷ்டமாக இருக்கட்டும், அல்ல இது போன்ற கார்ப்பரேட் நபர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், அனைத்தையுமே சேர்த்து பார்க்கும்போது இந்த அனைத்துமே அவர்களுடைய வருமானமாக மாறிவிடுகிறது. சிந்தித்து பாருங்கள். ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோ, பிளிங்கெட் இது போன்ற பெரிய பெரிய ஜாயின்ஸ்கள் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை கேஷ் செய்து வருகிறார்கள். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.